ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் பொட்டிக். நாம் இப்போது எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தமிழ்லைன்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம எல்லாமே ஒரு சில கண்டென்ட்டில் நம்ம அதிகமாக போட்டிருப்போம். ஆனால் நம்ம இப்போ போடுறது என்ன அப்படின்னாக்கா, ஒரு 5 டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு ரொம்பவுமே உங்களுடைய டைலரிங் சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் தான். நான் ஏன் இந்த கண்டென்ட் உங்களுக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்ம ரெகுலராக மோட்டிவேஷன் வீடியோவை போட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அது உங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லையா? அப்போ நம்ம எல்லா கண்டென்ட்டுமே மிக்ஸ் பண்ணி போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு நான் எதையுமே சொல்ல போகிறேன். அந்த 5 விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணுறது அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு அப்படின்னாக்கா, நம்ம நினைப்போம் வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம டைலரிங் பழகுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் வீடியோவை பார்க்குறோம், இல்லை நமக்கே இப்போது நமக்கு நிறையா ஆர்டர் வருது அப்படின்னா, அந்த ஆர்டரில் நம்ம ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 6லேருந்து ஒரு 8 ப்ளவுஸ் இல்லை 10 ப்ளவுஸ் அதுபோல் நம்ம தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை நமக்கு இருக்க தான் செய்யும் இல்லையா? அப்போ நம்மளால் அதில் ஃபாஸ்ட்டாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ நம்ம அதுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நீங்கள் பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமான ஒரு விஷயம், புரியுதுங்களா? ஏன் அப்படி நம்ம அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருந்துட்டு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா, அதை நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரோமோ அதன் மூலியமாக தான் நமக்கு கஸ்டமர் அதிகரிக்கிறதுக்கு நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா? நமக்கு வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறோம். அப்போ நம்மக்கிட்ட கஸ்டமர் நமக்கு ரெகுலராக நம்மக்கிட்ட இருக்காங்க அப்படின்னா, அந்த கஸ்டமரை நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா? அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், நம்ம அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கஸ்டமரை நம்ம கைக்கு நம்ம வசத்துக்கு வச்சுருக்கிறதுக்கு நம்ம நிறைய என்னென்னலாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது, அது எல்லாமே நீங்களுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கிட்டு வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களாலையுமே உங்ககிட்ட வர கஸ்டமரை உங்ககிட்டயே கண்டினியூஸாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னென்னா, ஆரம்ப கட்டத்தில் நமக்கு துணின்றது வர செய்யாது இல்லையா? துணின்றது வர செய்யாத போது துணி நமக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே சோர்ந்துடவே கூடாது. நான் அப்படி நினச்சிருந்தேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் நிற்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நான் ஆரம்ப கட்டத்தில் வீட்டில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் வர்றதே பெரிய விஷயம். அந்த ஒரு ப்ளவுஸை நான் அந்த வாரம் ஃபுல்லாக வச்சு தைச்ச காலம்லாம் நிறையா இருக்குது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் 10 ப்ளவுஸோ இல்லை 6 ப்ளவுஸோ இல்லை 8 ப்ளவுஸோ நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு நான் போட்ட அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால மட்டும்தான் இன்றைக்கி என்னால் இந்த இடத்துல நிற்க முடியுது இல்லையா? அன்றைக்கி நான் ஒரு ப்ளவுஸ் கூட எனக்கு வரல. அந்த ஒரு ப்ளவுஸை நான் ஒரு வாரத்துக்கு வச்சு ஸ்டிச் பண்ண காலம்லாம் இருந்தது. நம்ம இப்படியே இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நான் இந்த ஸ்டேஜில் என்னால் நின்று இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதை நான் என்னென்னலாம் செஞ்சுருந்தேன் அப்படின்றதையுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதில் நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அப்படின்றதுமே நம்ம பார்க்கணும் இல்லையா? நான் ஃபஸ்ட்டு கட்டமாக என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நமக்கு துணி வரல அப்படின்னா, அதை நான் எனக்கு ஆர்டருமே ரொம்ப முக்கியம். அப்போ நான் அதையுமே பார்க்கணும். எனக்கு வீட்லையுமே ஃபினான்ஷியலாக எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. என்னுடைய டைலரிங் தான் எனக்கு வீட்டுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டேன். அப்படி நான் முடிவு எடுக்கும்போது நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நம்ம ஒரு கடைன்னு ஒன்று ஆரம்பிக்கணும். நம்ம கடை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, கடைக்குன்னு போக ஆரம்பிச்சிட்டோன்னா, அதில் நமக்கு நிறைய கஸ்டமர் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதிலேருந்து நம்ம கஸ்டமரை தக்க வச்சுக்கணும். அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத மட்டுமே நான் யோசித்து தான் நான் அடுத்த கட்டத்துக்கு என்னத்தை கொண்டு போக முடியும் அப்படின்றத தான் நான் பார்த்து பண்ணியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு கட்டமாக நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்றைக்கி கொடுத்துட்டு அவங்க ஒரு 2 டேஸில் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்றைக்கே அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலைல ஃபோன் அடித்து அவங்க ப்ளவுஸ் முடிச்சிட்டேன் அப்படின்றத நான் சொல்ல ஆரம்பித்தேன். எதனால் அப்படி சொன்னேன் அப்படின்னா, அப்போ தான் நமக்கு கஸ்டமர்
நம்ம 2 டேஸில் கேட்டோம், இவங்க 1 டேட்லேயே வந்து அவங்க ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்குமே வந்து ஒரு அவங்களுக்கு எப்படி தோண ஆரம்பிக்கும் அப்படின்னா, நம்ம இனிமேல் பட்டு அவங்கக்கிட்ட அந்த ப்ளவுஸை கொடுப்போம், நம்ம சீக்கிரமாக வந்து அவங்க நம்மக்கிட்ட கொடுத்துட்றாங்க. டைலரிங் பொறுத்த வரைக்கும் டைலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி கொடுத்துட்டு நாளைக்கு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு வாரமாச்சு வச்சிருந்து தான் வந்து கொடுப்பாங்க. அதனால் வந்து அதை யோசிப்பாங்க இல்லையா, நம்ம சீக்கிரம் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு கஸ்டமர் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் வருதுன்னா நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இது வந்து செகண்டு. 3வது அப்படின்னாக்கா, அதாவது நம்ம வந்து அதாவது சீக்கிரம் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. அதே போல் சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. அவங்கக்கிட்ட துணி கொடுக்கும்போது அவங்க இப்போ நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ கொடுக்கும்போது அவங்க வந்து இந்த டேட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 1 டேக்கு முன்னாடி இல்லை வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அதை சொல்லுங்கள். அதை சொல்லும்போது அவங்களுக்குமே புரிஞ்சிடும். இப்போ அவங்க ஒரு ஒரு இந்த வாரத்தில் எனக்கு துணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த ப்ளவுஸை இந்த டைமில் தச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கஸ்டமருக்கு நம்மளுடைய ஃபீட்பேக் வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டினியூஸாக நம்மக்கிட்ட வருவாங்க. அது நம்ம வந்து நம்மளுடைய தொழிலுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்றதுமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இல்லையா. இந்த கஸ்டமருக்கு இப்படி, இந்த கஸ்டமருக்கு இப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பார்ப்பீங்க. அடுத்தது வந்து என்னன்னா, நம்ம வந்து டைலரிங் சம்மந்தப்பட்ட வேலையை நம்ம செய்யும்போது நீங்கள் வந்து நான் வந்து முக்கியமாக உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படின்னா, எதுக்குமே நம்ம அடிக்ட் ஆகிடக்கூடாது. எதுக்கு அப்படின்னாக்கா, நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம வந்து ஒரு அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளை வந்து வேலையை வந்து அடுத்தடுத்து நம்ம செய்ய தோணாது. நம்ம ஃபோனில் அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அது வந்து அடுத்தடுத்து நமக்கு வந்து ஒரு ஒரு ½ அன் ஹவர் நம்ம வந்து செல்லு பார்க்கலாமா அப்படின்னு தான் தோணும். ½ அன் ஹவர்னு நம்ம கையை வைக்கும்போது அது நம்மளை மீறி அது 1 ஹவர் இல்லை 1½ ஹவர் இல்லை 2 ஹவராக வந்து தாண்டி போகிறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு சீரியல் பார்க்குறோம் அப்படின்னாலுமே இல்லை ஒரு சாங்ஸ் கேட்குறோம், எதுவாக இருந்தாலும் வந்து கேட்க தான் செய்யணுமே தவிர பார்க்கணும் அப்படின்ற சிந்தனை வந்து உங்களுக்கு வரக்கூடாது. நீங்கள் வந்து நம்ம மிஷின் பக்கத்தில் செல்லை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு அதை வச்சு விட்டுட்டு நீங்கள் மாட்டுட்டு உங்கள் வேலையை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து அடிக்ட் ஆகாமல் அடுத்தது நம்ம என்ன பண்ணணுமோ அதை வந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னா, டைமிங்கை ஃபாலோ பண்ணணும். நம்ம சொல்லலாம் வந்து நம்ம வீடியோக்கோசம் நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்ம சொல்லிடலாம். ஆனால் வந்து எனக்குமே ஆசை இருக்குது. ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு சீக்கிரமாகவே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரமாகவே மிஷினில் வந்து உட்காந்து தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது. ஆனால் நான் வந்து அதை வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும் இல்லையா. ஆனால் நமக்கு உடம்பு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதை யோசிக்கணும். நம்ம இன்றைக்கி வீடியோக்கோசம் வந்து 5 மணிக்கு நான் எந்திரிக்கிறேன், நான் வந்து இவ்வளோ வேலையை பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன்னு சொல்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஃபேக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா என்னால் அது முடியாது. நான் ஏந்ததும் கிடையாது. இப்போது ஒரு பண்டிகை நாள் வருது இல்லை ஒரு முகூர்த்த நாள் வருது அப்படின்னா அப்போ நான் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னா அது வேறு. ஆனால் ரெகுலராக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 6 மணிக்கோ இல்லை 6:30க்கோ எந்திரிப்பேன். அப்படி தான் எந்திரிப்பேன். அப்படி இருக்கும்போது இருந்தாலும் சரி தான், நான் ஒருத்தியாக நான் அந்த வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எங்கள் வீட்லேயுமே சப்போர்ட் இருக்கிறதுனால தான், ஆளுக்கு ஒரு வேலையை செய்கிறதுனால என்னால் சீக்கிரமாகவே என்னுடைய வேலையை முடிக்க முடியறதுனால தான் நான் வந்து இந்த ஃபீல்டில் இன்னுமே வந்து மென்மேலே வளர்ந்து போகிறதுக்கு நிறையா வந்து எனக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா என்னுடைய குடும்பம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னுடைய ஹஸ்பண்டு, என்னுடைய பிள்ளைங்க எல்லாருமே தான். ஒரு வேலையும் ஷேர் பண்ணி செய்கிறதுனால மட்டும்தான் என்னால் இந்த ஃபீல்டில் வந்து இன்னுமே வளர்ந்துக்கிட்டு போக முடியுது. உங்களாலேயும் முடியும். நீங்களுமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது வருது அப்படின்னாலுமே அதையுமே நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு எது ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யோசித்து செய்யுங்க. நான் சொன்ன விஷயத்த நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயுமே வந்து நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.